முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜும் உதயகுமாரும் போனாலும் எடப்பாடி பழனிசாமி போகல. பிஎம்கேவும் அதுக்குள்ள ஒரு பிரச்சனையில முடிவு பெறாம அவங்களும் போகல. அமித்ஷாவுடைய விஜயம் ஏமாற்றம் தானா? தமிழ்நாட்டுக்கு அவர்களுடைய விஜயம் தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்துவதற்காக அல்ல. கூட்டணியை பலப்படுத்துவதற்காக என்பது இரவு நேரத்தில் பேசப்பட வேண்டிய அஜெண்டா. பகல் நேரத்தில் அவங்களுடைய திட்டம் என்னன்னு சொன்னா, சமீபத்தில் நடக்க இருக்கக்கூடிய முருக மாநாடு, இந்த முருக மாநாட்டுக்கு மக்களை திரட்டுதல். ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் தோல்வியுற்ற தங்களுடைய திட்டத்தை அமித்ஷாவை வைத்துக் கொண்டு அவரையே பேச வைத்து மீண்டும் ஒரு பிரிவினை கூட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதாவது முருக பக்தர்கள் மாநாடு என்று அந்த அடிப்படையில மதுரை மண்ணிலே மீண்டும் அமித்ஷாவை வைத்துக் கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுதான் அவர் ஓப்பனா கால் கொடுத்திருக்கிறாரு. இது குன்றமலை அல்ல, இது சிக்கந்தர் மலை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள்னா யாருன்னா திமுக 2020 வெளியேற்றும் வரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் எதுவும் கிடைக்காது என்று ஓப்பனா மிரட்டல் முகையில அமித்ஷா பேசியிருக்கிறது ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்தது அல்ல. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஒரு வெற்றி திசையை நோக்கி அவர்களுக்கு அழைத்து செல்லாது. கூட்டணி கட்சிகள் வராமல் இருப்பதற்கான காரணம், அவர் பிஎம்கேவாக இருந்தாலும் சரி, பிரேமலதா விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, அவர்களை அதிமுக ஏமாற்றிய விதமும் தன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சோர்வும் தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ரெண்டு கட்சிகளும் அவங்க கூட தான் நிற்பாங்க. ஆனால் திமுகவுடைய சாதுரியமான நடவடிக்கையின் காரணமா பிரேமலதா விஜயகாந்த் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பது எதிர்கட்சிகளின் ஒற்றுமைக்கு பலம் சேர்த்திருக்கிறது.